வணக்கம். அடியாருக்கு அடியேன். நாம் சைவ வழிபாட்டிலே ஆகாயத்தலமாக சிதம்பரத்திற்கு செல்லலாமா? கோவில் பார்ப்போம். அதற்கு தில்லை என்று பெயர். இன்று ஊர் பெயர் கோவிலாகவும் அந்த இடம் தில்லை என்பதை ஒரு வனங்கள் நிறைந்த பகுதியாகவும் நாம் பார்க்கின்றோம். சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசன விழாவும் ஆனி மாதத்தில் நடைபெறும் ஆனி திருமஞ்சனம் விழா கடந்த வாரம் சிறப்பாக நடந்தேறியது. The festival celebrated from all over India, not only India, abroad countries also. Last month occupy the Sidambaram worship Shiva temple, know very well. ரெண்டு உற்சவங்க பெருசுங்க. ஒன்று மூலவராகிய ஆனந்த நடராஜ மூர்த்தி, சிவகாம சுந்தரி அம்பாள். அந்த உற்சவ அவங்க நேரிலே நமக்கு வந்து வலம் வருகின்றார்கள். ஆக ஆணி திருமஞ்சனமும் மார்கழியில் திருவாதிரை ஒருவாய் களி என்று சொல்லுவார்கள். அது சிறப்பானது ஒன்று. தல வரலாறாக யாம் அறிந்ததே நடராஜ பெருமானின் கோயிலை தான் குறிக்கும் ஊர் பெயர். சற்று முன் சிறியன் கூறியது போல தில்லை ஊர் கோவிலின் பெயர் இன்று ஊர் பெயர் வழக்கத்தில் மறைந்து கோவிலின் பெயரே ஊர் பெயராக வழங்கி வருகிறது. ஏனென்றால் தில்லை மரங்கள் அடர்ந்து காணப்படுகிறது. அதற்கடுத்ததாக அந்த உருவத்தினுடைய நடராஜ பெருமான் எம்பெருமானுடைய தத்துவம் சிவனை தெய்வீக நடன கலைஞராக சித்தரிக்கிறது. அது சிறப்பான ஒன்று. அதோடு இல்லை, நெருப்பு வளையத்திற்குள்ளேயே சிவபெருமான் அந்த நடனமாடுகின்ற அந்த காட்சியை காண்கின்றோம். சிவபெருமானை சபேசன் என்றும் சிற்சபேசா என்று சொல்லுவோம். சபேசன் என்று அழைக்கின்றார்கள். இதற்கு சபைகளில் ஆடும் ஈசனருள் போற்றி. பொற்சபை என்று சொல்லக்கூடிய கனக சபை, வெள்ளி சபை என்று சொல்லக்கூடிய ரஜீத சபை, தாமிர சபை, ரத்தன சபை, சித்திர சபை என 5 சபைகளிலே சிவபெருமான் ஆடியதாக புராணங்கள் கூறுவதோடு நாம் வரலாற்று ஏடுகளில் நாம் வரலாறு படைப்பதற்காகவே வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் மிகையாகாது. அருகில் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இந்த கோயிலுக்கு பொருள் உதவி செய்து வழிபாட்டிற்கு உரியதாக இன்று நாம் உலகளால் உணர்ந்தது ஓதற்கரியவன் என்று சொல்லுவதற்கு புராணங்கள் இதிகாசங்களின் படியே இன்று இந்தியா மிளர்கிறது என்றால் அது நடராஜ பெருமானுடைய பெரிய மகா சக்தி. அம்பலம் என்ற சொல்லிற்கு திறந்த வெளி சபை என்று பொருள். அம்பலத்தான் என்று அழைக்கப்படுகின்றோம். தில்லை அம்பை ஆகிய சிதம்பரத்தில் ஆடுவதால் தில்லை அம்பலத்தான் என்றும். அந்த பொற்கூரையை பார்ப்போங்களா, மாணிக்க வாசகர் பாடிய 4 பாடினாலும் கூட பாடல் பெற்ற ஸ்தலம் தேவர்கள். திருஞான சம்பந்தர் மிக முக்கியமாக தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால், பாருங்க, காப்பர் தாங்க ரொம்ப முக்கியமானது. தூய செம்பொன்னினால் செய்தனர். வெள்ளிப்படிகள் 5 அது நமச்சிவாயத்தை குறிக்கும். 5 மூர்த்திகள், 5 பீடங்கள், தங்கத்தூண்கள் 10 6 முகங்களாக, 4 வேதங்கள், வெள்ளித்தூண்கள் 5 பஞ்சபூதங்கள், சபையிலே 96 துளைகள், 96 தத்துவங்கள், 18 தூண்கள், 18 புராணங்கள். அதற்கடுத்ததாக 21,600 பொன் ஓடுகள் நம்முடைய சுவாசத்தை குறிக்கிறது என்றால், அதோடுமல்ல, இன்றைக்கி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்க்குறோம். 12ஆம் நூற்றாண்டிலே 1200 மீட்டர் அளவுக்கு தில்லை கோயில் அருகில் உள்ள ஒரு ஏரியில் கலக்கிறது என்றால் என்ன பாருங்கள். நாழிகை மணி இன்றைக்கி கோயிலெலாம் 1 ஹவருக்கு ஒரு தடவை திருக்குறள் மற்ற விதியாசங்கள் புராணங்கள்லாம் சொல்லுகிறோம். அன்றே 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோடு நாழிகை மணி இருக்கிறது என்றால் தில்லை அம்பல நடராஜா. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வர்ஷிப் God
bless you. Thank you.